ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு கலெக்ஷன், அதாவது இன்னைக்கு டிப்ஸ் எல்லாம் கிடையாது, இயரிங் கலெக்ஷன் உங்களுக்கு காட்ட போறேன். ஆக்சுவலா ஏன் இந்த வீடியோல குண்டா தெரியுதுன்னு தெரியல. அவர்கிட்ட என்னன்னு கேட்கணும், அந்த சென்னுக்காரங்கிட்ட. ஃபேஸ் ஏன் இப்படி குண்டா தெரியுதுன்னு. ஆக்சுவலா மீடியம் சைஸ் தான் நானு, ஆனா இதெல்லாம் குண்டா தெரியுது. இப்போ பாருங்க, நான் நைட்டி புதுசா வாங்கினேன். ஒரு ஸ்மால் ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன். அப்ப நைட்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. நைட்டிஸ் மாதிரியே இல்ல, குர்த்தி மாதிரி இருக்கு. நான் குர்த்தியா தான் கேட்டேன். இல்லங்க இது நைட்டிஸுங்க அப்படின்னு. ரொம்ப அழகா வந்திருக்குங்க, போய் பாருங்க. ரொம்ப அழகா வந்திருக்கு. நைட்டிஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கு. இங்க பாருங்க, இந்த நைட்டிஸ் பாருங்க, இந்த கலர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலரு. இது இன்னொன்னு என்னன்னா இந்த நைட்டில இங்க பாருங்க, பஃபை இவ்வளவு பெருசா கொடுத்துட்டாங்க. இதை நான் வாங்கினேன். ஆக்சுவலா பின்னாடியும் நாடா கொடுத்துருக்காங்க. நல்லா பின்னாடி லூஸ் ஆகாம நாடா கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை பண்றதுக்குனா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ரொம்ப ஒரு நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த பஃபை பார்த்துட்டு எங்க ஹஸ்பண்ட் ஒரு கிண்டல் பண்ணாரு. அந்த காலத்துலலாம் வால் இருக்குல்ல, இந்த கத்தி வால், கத்தின்னு சொல்ல மாட்டாங்க, வால்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒயிட் அண்ட் பிளாக் படத்துல அந்த ஒயிட் அண்ட் பிளாக் படத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த சண்டை போடுவாங்களா, எப்படி சண்டை போடுவாங்களா, அப்ப இந்த மாதிரிதான் அவங்க போட்டிருப்பாங்க. மேல ட்ரெஸ் மாதிரி, கீழே ஒரு பேண்ட், இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்பதான் புரிஞ்சது. நான் நினைச்சேன் டிசைன்ஸ் நல்லா இருக்கேன் அப்படின்னா. நேரா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது நேரா பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. பாக்கிறதுக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அது பெருசா இருக்குது. சரி, நான் இப்போ கலெக்ஷன் காட்டுறேன் உங்களுக்கு. வீடியோ சரியா இருக்கா? சரியா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இயரிங் என்னோட சிஸ்டர், என்னோட ஓன் சிஸ்டர் எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. என்னோட பர்த்டே அன்னைக்கு கொடுத்தாங்க. அந்த இயரிங் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். இங்க பாருங்க, இதே என்னோட ஓன் சிஸ்டர் கொடுத்தது, பர்த்டே அன்னைக்கு கொடுத்தாங்க. இது ஒரு ஜிம்கா. இது ஜிம்கா கலெக்ஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஆக்சுவலா இது ஒரு சில்வர் கலரு, கீழே சில்வர் கலரு. இது சுத்தியில மல்டி கலர். நீங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் இந்த ஜிம்கா போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஜிம்கால உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. அதாவது என்ன ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் நல்லா பார்த்து எனக்கு எடுத்து கொடுத்தா. ஏனுங்க, நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. எனக்கு இது ரொம்ப அழகா இருக்குங்க. இது போட்டுக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் ஃபேஸ் நல்லா இருக்கு. இது போட்டுட்டு சரி உங்களுக்கு மேலாப்படி காட்டுறேன் பாருங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல. இது எந்த கலர் வேணாலும் நீங்க போட்டுக்க, உங்க சாய்ஸ் தான். இப்போ இந்த எல்லோக்கும் போட்டுக்கலாம், எல்லோ சாரி, எல்லா சுடிதாருக்கும் போட்டுக்கலாம், சாரிக்கு போட்டுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். சரி, இது ஃபர்ஸ்ட் ஜிம்கா நான் காமிச்சிட்டேன். இப்போ ரெண்டாவது ஜிம்கா உங்களுக்கு காட்ட போறேன். இதுவும் இந்த ஜிம்கா எனக்கு எங்க பெரியம்மா பொண்ணு எனக்கு மெட்ராஸ்ல இருந்து எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு ஒரு 3 ஜிம்கா மெட்ராஸ்ல அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க 3 கலெக்ஷன் ஜிம்கா எனக்கு பர்த்டே கொடுத்தாங்க. ஆனா நான் அது போடவே இல்லை. அப்புறம் போட்ட அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸா காட்டினேன். சர்ப்ரைஸா காட்டமோ, என்ன பார்க்கவே இல்லையா, நீ கொடுத்த கிஃப்ட் தான் அப்படின்னு. ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் அவங்க கொடுத்தது. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு. பாருங்க, அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குங்க. அப்படி கோல்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா பாக்கிறதுக்கு. பாருங்க, கோல்டு மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலா இது நான் கோல்டு தான் கொடுத்துருக்கான்னு நினைச்சு ரொம்ப பின்னாடி பட்டர்ஃபிளை எல்லாம் பறந்துச்சு எனக்கு. ஐயோ, கோல்டு கொடுத்துட்டானா அப்படின்னு. இந்த ஃபேன்சி கடையில வாங்கினேன் அமுதா. ஆனா கோல்டே தோத்து போயிடும், வெள்ளியே தோத்து போயிடும், கோல்டும் தோத்து போயிடும். அவ்வளவு கலெக்ஷன் அவ்வளவு நல்லா இருந்தது. எது எடுக்கிறது எது விடுறதுன்னே தெரியல. அதாவது
காஸ்மெட்டிக்ஸ்க்கு தான் ரொம்ப பை நிறைய காசு வேணும், மூட்டை நிறைய காசு வேணும் காஸ்மெட்டிக்ஸ் தான். வெள்ளி கடைக்கும் தங்க கடைக்கும் கூட பாவம் அவங்க கிராம் போட்டு ஏதோ கொடுத்துடுறாங்க. ஆனா வெள்ளி இந்த காஸ்மெட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு அவ்வளோ விலை சொல்றாங்க. தங்க கடையிலனாச்சும் ஒரு கிராம் 2 கிராம்னா இந்த மாதிரி ஒரு கம்மியா தான் இருக்கும் சில இது. ஆனா இதுல இந்த சாதாரண ஜிம்காவே அவ்வளோ விலை இருக்குங்க. அவ்வளோ விலை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தலையே சுத்திடும். இங்க பாருங்க, இது கோல்டு மாதிரி இருக்கு பாருங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஜிம்கா நான் கோல்டன் கலர் சாரி போடும்போது இது போடும்போது ரொம்ப அப்படியே மேட்சிங்கா இருந்தது. இது இந்த மேரேஜுக்கு, ஃபங்க்ஷனுக்கு, ரிசப்ஷனுக்கு எல்லா இதுக்கும் போட்டு போலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நல்லா இருக்கா? நீங்க எனக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க, எனக்கு எப்பவுமே இங்க சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஜிம்கா தான் ரொம்ப பிடிக்கும், வேற எதுவுமே பிடிக்காது. அடுத்தது இதுவும் என்னோட சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. இன்னொன்னு என்னோட சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. அவங்க என்னோட வெட்டிங் டேக்கு கொடுத்தாங்க. ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கும்னாங்க, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஜிம்கா எனக்கு கொடு, ஜிமிக்கி வாங்கி கொடு இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க போய் வாங்கிட்டு வெளியில வாங்கிட்டு என் கையில கொடுத்துட்டு போனாங்க. இது எங்க சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. பாருங்க, எனக்குங்க ஒன்னு ஜிம்கா பார்க்கும் போதுங்க தங்கம் எல்லாமே எனக்கு அந்த தங்கத்துல இருந்த ஒரு மோகமே எனக்கு போயிடும் போல இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஐயோ சான்ஸே கிடையாது. இவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறேன். ஐயோ இந்த மாதிரி ஒரு ஜிம்கா இப்பதான் எல்லாம் தயாரிச்சிருக்காங்க போல இருக்குன்னு. நமக்கு சின்ன வயசுல இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நான் சின்ன வயசுல ஆக்சுவலா எங்க அம்மா அப்பா பாட்டிலாம் போடவே விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஜிம்காலாம் போடாதீங்க, எங்க அம்மா போட்டுக்குவாங்க. ஆனா என்ன போட விட மாட்டாங்க. தங்கம் தான் போடணும், பெண்கள் பொண்ணுங்க தங்கம் தான் போடணும், தங்கம் தான் ஒரு குருவோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு அம்சம், குரு அம்சம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு தங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, பாட்டிலாம். ஆனா இதெல்லாம் போடவே விட மாட்டாங்க. இப்பதான் எல்லாம் போட்டுக்கிறேன். இங்க பாருங்க, இது எனக்கு எல்லாமே ஷூட் ஆகுச்சுங்க. இது சுடிதாருக்கு, குர்த்திக்கு, பட்டு சேலைக்கு, ஃபேன்சி சேலைக்கு ரொம்ப சூட் ஆகுச்சு. இதுக்கு என்னன்னா இங்க பாருங்க எப்படின்னா, இது ஃபுல்லாவே உங்களுக்கு மிரர் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா மிரர் கொடுத்துருக்காங்க, நடுவுல மிரர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவுல பாருங்க பூரா கண்ணாடி தான், அந்த மிரர் தான். அந்த பெரிய மிரர், அதுக்கு கீழே குட்டி 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 மிரர் பாருங்க. அதுக்கு கீழே பாருங்க அந்த பூசல் மாதிரி தொங்குது பாருங்க. அந்த பாசியா என்னன்னு தெரியல. இது பாசி. இந்த பாசி தொங்குது. எவ்வளவு ஒரு வேலைப்பாடு, எவ்வளவு வேலைப்பாடு பண்ணிருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா, என்ன ஒரு பொறுமையா எவ்வளவு வேலைப்பாடு பண்ணி. மேல கல்லு, கீழேயும் கல்லு, இதுக்கு மேல ஒரு குட்டி குட்டி கல்லு, இதுக்கு கீழே பெரிய கல்லு, அதுக்கு கீழே குட்டி கல்லு, அதுக்கும் கீழே ஒரு ஒரு இது என்னது பாசி போறதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க. இதுக்கெல்லாம் அழகா இருக்குல்லங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு. இதெல்லாம் காலேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்களாம் போட்டாங்கன்னா அப்பா சூப்பரா இருக்கும். ஓகே, இது பாத்துட்டீங்களா? அடுத்தது அடுத்த ஜிம்கா நான் போய் வாங்கிட்டு வந்தேன். நான் ஸ்மால் ஷாப்பிங் போனேன்னு சொன்னேன். அது இதெல்லாம் நானே வாங்கிட்டு வந்தது. சின்ன ஜிம்காலாம் இங்க பாருங்க. இது நான் சில்வர் ஜிம்கா இது நானே வாங்கினது. நான் ஆசைப்பட்டு வாங்கினது. இது எப்படின்னா இது ஃபுல்லாவே இந்த என்ன சொல்லுவாங்க தெரியல, இது பேரு இதுக்கு என்ன தெரியல. ஆனா ஃபுல்லா நல்லா இது கொடுத்துருங்க. கீழே பாருங்க பாசி தொங்குது. இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்துடுது எனக்கு. நல்லா பேசும்போது என்ன வருது, அப்புறம் மறந்துடுது. ரொம்ப அழகா இருக்கு. இது எப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஜிம்காக்கு என்ன போட்டுக்கலாம்னா ஒரு மாதிரி
நீங்கள் இதே மாதிரி செட்டு விற்கிது. அதாவது பிளாக் கலரில் வந்து செயின் மாதிரியும் அந்த டாலர் வந்து இந்த மாதிரியும் விற்கிது. அந்த ஜிம்கா அப்படியே தொங்குச்சு. அது வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது அந்த இதுக்கும் செட்டு தாங்க கொடுப்போம், தனியாக கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே விட்டுட்டேன். 3000 என்னமோ சொன்னாங்க. அது வந்து செட்டு இல்லைங்க, எனக்கு ஜிம்கா மட்டும் போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப வாங்க மாட்டேன் அந்த ஜிம்காலாம். வந்து ரொம்ப எது அழகாக இருக்கோ அதை வாங்கிக்குவேன். பிளாக் அண்ட் ஒயிட், இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஜிம்கான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க, எனக்கு தெரியல இந்த இது. இது வந்து எல்லா இது ஒயிட் ட்ரெஸ்க்கு நல்லா இருக்கும், பிளாக் ட்ரெஸ்க்கு நல்லா இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். இது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், உங்களுக்கு காமிச்சேன்னா என்னன்னு தெரியல. பாருங்க, இது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. பாருங்க, ஃபுல்லா வந்து இது அதாவது ஊக் மாதிரி. ஆக்சுவலா வந்து ஊக் மாடல். இது ஃபுல்லா இந்த பாருங்க கோல்டன் கலரா இருக்குது. நடுவுல வந்து மிர்ரர் கண்ணாடி. கீழே போட்டீங்கன்னா நொறுங்கிடும் அந்த அளவுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா பாருங்க, அந்த கீழே பாருங்க, அந்த காலத்துலலாம் அந்த காலத்துலலாம் இப்படி போட்டிருப்பாங்க, இப்படி போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல இப்படி போட்டிருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ வந்து ஒரு இயரிங்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐயோ மாட்டிக்குச்சு. இது வந்து இயரிங்ல வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நடுவுல மிர்ரர் போட்டு அப்படியே அப்படியே பாசி மாதிரி அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. எவ்வளோன்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி. இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குமா என்னன்னே தெரியல, ஏதோ ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். இதை நான் போட்டிருக்கேன். அந்த நைட்டிக்கெல்லாம் நல்லாவே இருக்காது, ஏன்னா சாரீக்கு நல்லா இருக்கும். கோல்டன் கலர் சாரீ, அதே மாதிரி கோல்டன் பட்டு சாரீ, கோல்டன் ஃபேன்சி சாரீ, கோல்டன் சுடிதார், குருத்தி, அதுக்கெல்லாம் ரொம்ப மேட்சா இருக்கும். நல்லா இருக்கா சொல்லுங்க. இதெல்லாம் நானே வாங்கினது. அதை எப்பவுமே சொல்லுவாங்க எங்க வீட்டில், உங்க செலெக்ஷன் நல்லாவே இருக்காது அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது பாருங்க, இது பார்த்தீங்கன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. பாருங்க, லக்ஷ்மி அம்மா போட்டிருக்கு பாருங்க. இது ஜிம்கா பாருங்க. இது வந்து லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி தாய் தெரியுதா? லக்ஷ்மி அம்மா. கீழே வந்து உங்களுக்கு பாசி கொடுத்துருக்காங்க, சுத்தின்னு பாசி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஜிம்கா கொடுத்து இந்த தொங்குற ஜிம்கா போட்டு, இதுல வந்து ரெட் கலர் மிர்ரர் கொடுத்துருக்காங்க. ரெட் கல்லு, அதாவது சிகப்பு கல்லு. மேல வந்து பாசியும் கீழே சிகப்பு கல்லு 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாசி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பாருங்க வேலைப்பாடு, எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. அப்படியே ரொம்ப கற்பனையில தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. உங்களுக்கு போட்டு போட்டு காட்டணும்னா அதுவும் லேட் ஆயிடும். பாருங்க, அடுத்தது காட்டுறேன். அதாவது நான் இது வாங்கினேன்னுங்க, பக்கத்துல வச்சுக்கிட்டேன் வீடியோ. இங்க பாருங்க, இது வாங்கினேன்ல, இதே இது வாங்கும் போது இது பக்கத்துல இருந்தது. இந்த இயரிங் அந்த பக்கத்துலதான் இந்த இயரிங் இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, இது 2ல ஏதோ 1 எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எடுக்கும் போது சொல்றேன், இது 2ல ஏதோ 1 எடுத்துக்கலாம் தான் நினைச்சேன். ஏன்னா இதெல்லாம் போடுறோம், இதெல்லாம் வந்து எப்பனாச்சும் தான் ரேரு. இதெல்லாம் போடுறதுதான் ரொம்ப ரேரு. நானு சரி இதுலயும் இதுல 2 இது மாதிரி இருக்குது, சரி நம்ம 1 மட்டும் எடுத்துக்கலாம் சொல்லி 1 போட்டேன். எப்படி இது 2வது வந்தது எனக்கு தெரியல. சும்மா 2மே வாங்கிட்டேன். நான் ஒரே வீட்டுல வந்தாலும் கன்ஃபியூஸ். இல்லைங்க, எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றேன், இல்லைங்க இது 1 தாங்க வாங்கினேன், இது ஒரு செட்டு தாங்க வாங்கினேன், இன்னொன்னு செட்டு எப்படி இங்க வந்ததுன்னு. நீ வாங்கியிருப்ப, கூட்டத்துல மறந்துருப்ப அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்தது என்னன்னா இந்த ஜிம்கா வாங்கினேன். இது ஜிம்கா கிடையாது, ஜிம்கா தான், ஃபேன்சி ஜிம்கா. பாருங்க, கண்ணாடி தெரியுது பாருங்க, உங்க ஃபேஸேக்கு தெரியும்.
இந்த இந்த கண்ணாடியிலேயே உங்க ஃபேஸ்ல மேக்கப்லாம் போட்டுக்கலாம், லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், நல்லா லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். தெரியுது பாருங்க, எங்களோட அந்த ஸ்கிரீன் கூட தெரியுது பாருங்க. இது வந்து என்னன்னா பெரிய மிரர் கொடுத்து இதுக்கு கீழே வந்து அந்த அந்த பாசிம தொங்குது பாருங்க, அதுக்கும் கீழே பாருங்க ஜிம்கா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க, ரொம்ப ஃபேன்சி, ரொம்ப ஸ்டைலா இருந்தது. இதெல்லாம் காலேஜ் பிள்ளைங்களும் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களும் போட்டாங்கன்னா அவங்க இது ஒன்று போட்டாவே போதும், வேற எதுவுமே போட வேண்டாம் ஃபங்க்ஷனுக்கு. இந்த பிள்ளைங்க போட்டா, காலேஜ் பிள்ளைங்க போட்டாலே நல்லா இருக்கும். நம்மலாம் போட்டானா என்ன ஆகுறது, ஒரு ஆசைக்கு போட்டு வச்சுக்கிறது தான். அடுத்தது வந்து இதுவும் வந்து எங்க பெரியம்மா பொண்ணு அமிச்சாங்க. இது என்னோட கிஃப்ட் தான். இது வந்து எங்க பெரியம்மா பொண்ணு கிஃப்ட். எப்பவுமே வந்து ஜிம்கா வாங்கினானே எங்க பெரியம்மா பொண்ணு ஏன் ஞாபகம் வருமா, அதுதாங்க பாசம், அதுதான் பாசம். அதே மாதிரி என் சிஸ்டரும் வந்து ஜிம்கா வாங்கினா ஐயோ எங்க அக்காவுக்கும் வாங்கணும், அதெல்லாம் பாசம். ஆனா பாருங்க, இங்க பாருங்க, இது எங்க பெரியம்மா பொண்ணு தான் அமுச்சு வச்சது. இது என்னன்னா இந்த ஜிம்கா வந்து இது மேல வந்து உங்களுக்கு மிரர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே பாருங்க அந்த 3 மிரர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 எப்படின்னா 2 3 4 அந்த கணக்குப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளவு வேலைப்பாடு பாருங்க, சூப்பரா இருக்குங்க. சான்ஸே இல்லை, ரொம்ப அழகா இருக்கும் போட்டா. பாருங்க, சின்னதாகவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். ரொம்ப கலெக்ஷன் இருந்தது. ஆனா நம்ம கண்ணுக்கு படுறதுன்னா நம்ம வாங்குவோம். எல்லா கலெக்ஷன் நம்ம வாங்க முடியுமா? இப்போ ஒரு 1000 2000 5000 ஜிமிக்கி இருக்கும். ஆனா 5000 நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அது 5000 நம்ம வாங்க முடியாது. அதாவது ஜிம்கால சொல்றேன், கலெக்ஷன் 5000 கலெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5000 கலெக்ஷனும் நம்ம எடுத்துட்டு வர முடியாது. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் எடுக்க முடியும். அது வந்து ரொம்ப கஷ்டம். என்ன, அது வந்து பார்த்து 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 எடுக்கணும், அதுதான் கஷ்டம். அதுதான் டைமிங் ரொம்ப ஆகும். அடுத்தது இது நானே வாங்கினது. இது வந்து நான் உங்களுக்கு மீசோல வாங்கினேன். எல்லாருமே கேட்டாங்க மீசோல இவ்வளவு அழகா இருக்கா ஜிம்கான்னு. இங்க பாருங்க, இது வந்து மீசோல வாங்கினேன் நான். மீசோ இருக்குல்ல, அந்த ஆன்லைன் மீசோ, அதுலதான் நான் முக்காவாசி ட்ரெஸ்ஸிங் வாங்குவேன், நைட்டி வாங்குவேன், அப்புறம் குர்த்தி வாங்குவேன், சேலெல்லாம் வாங்குவேன். அதை நான் முக்காவாசி வாங்குவேன், மற்றபடிலாம் வெளியில தான் வாங்குவேன். இங்க பாருங்க, இதுல என்னன்னா இது மீசோல வாங்கினது. ஆக்சுவலா மேல பாருங்களேன், இங்க பாருங்க, மேல குட்டி லட்சுமிங்க, இத்தினூண்டு லட்சுமி. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. குட்டி லட்சுமிங்க, இங்க குட்டி லட்சுமி. அதுக்கு இங்க வந்து பச்சை கல்லு, இங்க 2 பக்கத்து சகப்பு கல்லு, இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு கீழே வந்து பச்சை சகப்பு கீழே தெரியுதா, பச்சை சகப்பு. இதுக்கு கீழே வந்து ஒயிட் மிரர், அதுக்கும் கீழே ரெட்டு கல்லு, அதுக்கு கீழே பாசி. எனக்கு இப்படிதான் அமையுது பாசியா. இங்க பாருங்க, இது வந்து மீசோல வாங்கினது. இந்த ஜிம்கா வந்து 325. இது வந்து ஆன்லைன்ல 325. நான் வந்து கேட்டேன், வெளியில கேட்டேன், இது வெளியில வந்து 500ன்னு சொன்னாங்க. மீசோல பரவாயில்ல, கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, அழகா இருக்குல்லங்க. ஐயோ ரொம்ப அழகா இருக்குங்க. இதெல்லாம் தங்கமே தோத்து போயிடும். இது என்னன்னா, இதெல்லாம் நீங்க போட்டு போலாம், ஃபங்க்ஷன்லாம் போட்டு போலாம். என்னமோ ஒரு சாதா காட்டன் சாரி, இந்த காட்டன் சாரிலாம் நீங்க போடலாம். இந்த பட்டு காட்டன் சாரிலாம் இருக்கும், அதெல்லாம் போட்டுட்டு இது போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். காலேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். காலேஜில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க, காலேஜில் ஃபங்க்ஷனு, அப்புறம் ரிசப்ஷன், வெட்டிங் டே எல்லாமே நீங்க போட்டுக்கலாம் இதுல.
இதில் ஒன்று போட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் பாசி போட்டிங்கன்னா ஒரு பாசி ஒரு நெக்லஸ் வாங்கிக்கோங்க. பாசிலேயே அந்த நெக்லஸ் வந்து கீழே ஒரு அந்த டாலர் மாதிரி தொங்கும். அந்த 2 மயில் போட்டு அந்த மாதிரிலாம் டாலர் இருக்குது. அந்த பாசியில் வாங்கணும். நீங்கள் ஆக்சுவலாக செயினில் வாங்கக்கூடாது. அந்த பாசிலேயே அந்த செயின் மாதிரி இருக்கணும். அப்போ உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் அந்த அந்த இடத்துலயே நீங்கள் தான் அழகாக இருப்பீங்க பார்க்கறதுக்கு. அடுத்தது வந்து பாருங்க, இது மீஷோல தான் வாங்கணும். இது மீஷோல தான் வாங்கணும். இது வந்து ஆக்சுவலாக செட்டு எடுக்க நான் மறந்துட்டேங்க. பாருங்க, இந்த கபோர்டு என்னோட கபோர்டு பத்தவே இல்லை. அவன் ட்ரெஸ்ஸு போட்டு நுணுக்கி வச்சிருக்கேன், இதை போட்டு நுணுக்கி வச்சிருக்கேன். எதுவுமே அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்க, இது பாருங்க, இது இதில் தான் வாங்கினேன், மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்ப பேர் சொல்றாங்க, உனக்கு எப்படி மீஷோவில் இதெல்லாம் கண்ணில் படுது, எனக்குலாம் இதில் கண்ணிலேயே பட மாட்டேங்குது, நீ வேணா எனக்கு கோடு அமுச்சு விடு அப்படின்னாங்க. எனக்கு கோடெல்லாம் அனுப்பவே தெரியாது. ஆக்சுவலாக வந்து நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு தான் நான் எங்கள் ரிலேஷன்ஸுக்கெலாம் காட்டுவேன். அப்புறம் எங்கள் பெரியம்மா பொண்ணு எங்கள் எல்லாத்துக்கும் சிஸ்டருக்கெலாம் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டு தான் காட்டுவேன். எனக்கு தெரியாது, கோடு நம்பர்லாம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கும்போது எக்ஸ்எல் எம் எஸ் எல்லாம் தெரியாது. ஒரு நாள் வந்து எஸ் வாங்கிட்டேன், அதுவும் பத்தலை. எம் சரி இது பத்தலை, எம் வாங்கலாம், எம் வாங்கினேன் பத்தலை. சரி எக்ஸ்எல் வாங்கலாம்னா எக்ஸ்எல் ரொம்ப டைட்டா இருக்கு. ஒரு சமயம் இது தப்பா இருக்கா இல்ல நான் வாங்குறது தப்பா இருக்கா? நான் இருக்கிறது ஸ்லிம்மா தான் இருப்பேன், ரொம்ப குண்டாலாம் தெரிய மாட்டேன். அப்ப எதுதான் கரெக்டா இருக்கும்னே தெரியல. அப்புறம் தான் கடையில போய் போட்டு பார்க்கும் போது அப்பா அவங்க சொன்னாங்க கரெக்டா எஸ் எடுங்க, எஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும், உங்க எம் இந்த எஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மீடியம் சைஸ் எடுத்துக்க. மீடியம்னா ஒன்னியா இருக்காது, குண்டாவும் இருக்காது. மீடியம் சைஸ். எஸ்ன்னா கரெக்டா அப்படி ஸ்டிப்பா அழகா இருக்கும். எக்ஸல்னா எக்ஸல் வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க ஓரம் தச்சுக்கலாம். நீங்க கரெக்டா வேணும்னா எஸ் எடுங்க அப்படின்னாங்க. எனக்கு அது கூட தெரியாது. இங்க பாருங்க, இது பாருங்க, இதுவும் நான் வாங்கினேன். இது என்னன்னா, இது வந்து மயில் வந்து என்ன பண்ணுதுன்னா பின்னாடி இப்படி திரும்பி இப்படி பாக்குது, அப்படி மூஞ்சி அப்படியே அமுக்கி பாக்குது. அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்க. மயில் வந்து அப்படியே குனிஞ்சு பாக்குற மாதிரி இருக்கு. சிகப்பு கல்லு, அதுக்கு சுத்தியில இது இருக்கு. அதுக்கப்புறம் பச்சை கல்லு, சிகப்பு கல்லு, பாசி தெரியுதா? பச்சை கல்லு, சிகப்பு கல்லு, பாசி. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் வந்து இதுவும் நம்ம இது எங்க சிஸ்டர் கொடுத்தாச்சு, எங்க பெரியம்மா பொண்ணு கொடுத்துச்சு. மெட்ராஸ்ல இருந்து அமிச்சாங்க. இது அன்னைக்கு இன்னமும் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். அப்போ வந்து அந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கும், இந்த மேட்சிங் நல்லா இருக்கும், போட்டு கொஞ்சம். ஆக்சுவலாக இது வந்து எல்லோ கலர். இதுலேயே கோல்டன் கலர் இருக்கு, எல்லோ கலர் இருக்கு, கிரீன் கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி செட்டு மாதிரி இருக்குமா. அதில் வந்து எனக்கு நீ என்ன கலர் வேணும்னு கிடைச்சு எனக்கு எல்லோ கலர். ஆக்சுவலாக வந்து நம்ம வியாழக்கிழமை வந்து எல்லோ போட்டால் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. குரு பகவானுக்கு பிடிச்சது வந்து வியாழன் தான். அப்போ வந்து நம்ம எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லோ கலர் எது வேணாலும் நம்ம உடம்புல இருக்கலாம். எல்லோவில் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், தோடா இருக்கலாம், வளையலாக இருக்கலாம், பொட்டாக இருக்கலாம், எல்லாமே வந்து எல்லோவில் போட்டுக்கிட்டா ரொம்ப குரு பகவானோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு இது போட்டு பார்க்குறேன், அங்கே யாரோ சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. நான் போட்டு பார்க்கும் போது ஒன்று உங்களுக்கு எப்படி தோணுது தெரியல பாருங்க. எனக்கு இது பிடிக்கவே இல்லைங்க, பிடிக்கல எனக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட சேனல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த இயரிங்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல போடுங்க. அப்ப நான் வந்து உங்களுக்கு அப்பதான் நான் வீடியோலாம் போட முடியும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் நான் போட முடியும். அடுத்தது வந்து ஹெல்த் டிப்ஸ் இருக்கு,
அது ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும், பியூட்டி டிப்ஸ் இருக்கு. இந்த 2 டிப்ஸ் வந்து நான் வந்து ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தவங்க gift கொடுத்தாங்க, அதுவும் வந்து சர்ப்ரைஸா உங்களுக்கு சொல்றேன். இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சூப்பரான கலெக்ஷன்ல உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.